பொது இடங்கள்ல நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டு வாசலில் அவங்களுடைய கேட்டை, அவங்களோட ஆக்சஸை தடுக்கிற மாதிரி நிறுத்துனீங்கன்னா அது சட்டப்படி குற்றமாகும். ஸோ அந்த இடத்துல யாராவது உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிறுத்திட்டு யாராவது எடுக்காமல் இருந்தாங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து டிராஃபிக் போலீஸுக்கு நீங்கள் கால் பண்ணி, டிராஃபிக் இல்லை 100க்கு கால் பண்ணி இதை பண்ணுறது தான் வந்து பெட்ரு. அதை கூப்பிட்டு 100க்கு அழைச்சி அவங்க வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணாங்கன்னா தான் புத்திசாலித்தனமே தவிர, சண்டை போட்டால் உடனே தீர்வு அப்படின்றது மிக மிக மோசமான முடிவு. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணியிருக்காங்க, என் வீட்டு வாசலில் ஏன் பார்க்கிங் பண்ணுறேன் அப்படின்னு தகராறாகி, பார்க்கிங் குற்றத்தை விட அவங்க 2 பேரும் போட்ட சண்டையில் மண்டை உடஞ்சி, இல்லை கைகலப்பாகி, இல்லை வேறு பிரச்சனையாகி, அது ஒரு பகையாகி பெருசாகிட்டே போகும். அதை வந்து முதல்ல படித்த மக்கள் நிறைய பேர் செய்கிறாங்க, படித்தவர்களே செய்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் முதல்ல திருந்தணும். இந்த மாதிரி கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுனால வாழ்க்கையில் பல விஷயமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே சட்டத்தை கையில் எடுக்காதீங்க. சட்டத்தை கையில் எடுக்கும் போது என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய எமோஷன்ஸில் ஒரு முடிவு எடுப்பீங்க.